வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்மார்ட் டிவியில் எப்படி ஃப்ரீ ஃபயர் கேமை இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீஃபயர் ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணால் இதோட லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க்கில் இருக்கிற ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவில் போட்டுட்டு வந்துட்டு இங்கே இருக்க ஃபைல் மேனேஜர், ஸ்மார்ட் டிவியில் இருக்க ஃபைல் மேனேஜர் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக புரியும். இப்போ ஸ்மார்ட் டிவியில் நம்மளுக்கு பெர்மிஷன் கேட்குது, அதுக்கெலாம் அப்ரூவ் ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த கூகுள் சர்ச்சிலேருந்து டவுன்லோட் பண்ணுற ஏபிகே ஃபைல் எல்லாமே உட்காராது. ஸோ ஏபிகே ஃபைல் 2-3 ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஸ்மார்ட் டிவிக்கும் ஒவ்வொரு மாதிரி உட்காரும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி தான் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிட்டுருக்கோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு 600 MPK டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ண வெப்சைட்லேயே ஓபிபி ஃபைல் ஒன்று இருக்கும், அதாவது டேட்டா ஃபைல். அதை டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து கீழே வைக்கிற இந்த ஃபோல்டரில் இருக்கிறதில் போட்டிங்கன்னா கரெக்டாக உட்காந்துரும். மெயின்லேருந்து இப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட வயர்லெஸ் கேம் பேட், ப்ளூடூத் கேம் பேட் இருந்தாலும் இதில் ஒர்க் ஆகும். அப்புறம் உங்கள் ஸ்மார்ட் டிவியோட ரேம் மெமரி 1.5 GB மேலே இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகாமல் ரன் ஆகும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கேமுக்குள்ளே போய்கிட்டுருக்கோம். இப்படி போனால் நம்மளால் விட முடியாது, ஏன்னா மவுஸ் கீபோர்டு ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரை டச் மூலமாக தான் ஒர்க் பண்ண வைப்போம். அதை செய்கிறதுக்கு ஆக்டோபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ ஃபயர் ஆப் போலவே இந்த ஆக்டோபஸ் ஆப்பு ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல டச் நீங்கள் பண்ணால் தான் கேம் ரன் ஆகும். ஸோ அதை டச் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு லெட்டரை நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ எஸ்ன்ற லெட்டரை கரெக்டாக ஷூட் பண்ணுற இடத்துல நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் கீபோர்டில் எஸ் அமுக்கும் போது அதை ஷூட் பண்ண ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒரு வேலையை பார்க்குறதுக்கு தான் அந்த ஆக்டோபஸ் ஆப் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்டோபஸ் ஆப்பில் 537 இந்த ஆப் வெர்ஷன் கரெக்டாக ஸ்மார்ட் டிவியில் ஒர்க் ஆகுது. நம்ம இப்போ ஆக்டோபஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீபோர்ட் மவுஸையும் இந்த ஆப் டிடெக்ட் பண்ணியாச்சு. ஃப்ரீ ஃபயர் ஆப்பை டைரெக்டாக ஓப்பன் பண்ணாமல் இந்த ஆப்குள்ளே போய்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்மார்ட் டிவி இன்டர்ஃபேஸில் மெயின்லேயே இந்த ஆப் காமிக்காது. இதுக்குன்னு சைட் லோட் லான்ச்சர் அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஆப் உள்ளே காமிக்கும். ஸ்மார்ட் டிவியோட டாப்பில் பார்த்தோன்னா ஆக்டோபஸ் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம கேம் பேடு, கீபோர்டு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயர் கேமில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கண்ட்ரோல் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த கண்ட்ரோல், இப்போ ஓடுறதுல எஸ் வைக்கணும்னா அதில் வச்சுக்கலாம். ஷூட் பண்ணுறதுல வி வைக்கணும்னா வச்சுக்கலாம். அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பட்டன் செட் பண்ணிக்கலாம் கீபோர்டில். நான் இதை வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறேன். ஆக்டோபஸ் ஃப்ரீ வெர்ஷனில் நம்ம கெஸ்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் போக முடியும். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த ஆக்டோபஸ் ஆப் சம்டைம்ஸ் கிராஷ் ஆகும். அப்படி கிராஷ் ஆனாலுமே ஃப்ரீ ஃபயர் ஆப்பில் எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் நார்மலாக கீஸ் அமைக்கி விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஃப்ரீ ஃபயர் கேமோட பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது 50 இன்ச் டிவி, இதுலேயே சூப்பர் குவாலிட்டியில் தெரியுது. இப்போ நம்ம மொபைலில் டச் பண்ணுறத இங்கே எப்படி அதை கீயாக மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயரில் இருக்க கண்ட்ரோல் பேனலுக்கு போயிட்டு இதை செஞ்சால் கரெக்டாக இருக்கும். எந்தெந்த கீ எந்த டச் மேலே உட்காரணும் அப்படின்றத இப்படி லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா அந்தந்த இடத்துல அதை வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சில இதில் டிஃபால்ட்டை நம்ம மாற்ற முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு கீ மேலேயும் நம்ம கிளிக் பண்ணோன்னா டவுன் ஆரோ வேணுமா, எஸ் வேணுமா, வி வேணுமா, எது வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பட்டனை வச்சுருக்கேன். அதே மாதிரி மவுஸில் லெஃப்ட் சைடு ஷூட் பண்ணுறதுக்கும் ரைட் சைடு ஓடுறதுக்கும் செட் பண்ணியிருக்கேன். இந்த மவுஸ் கர்சரை ஷோ பண்ணுறதுக்கும் ஹைட் பண்ணுறதுக்கும் மவுஸ் நடுவில் இருக்க ஸ்கோரல் வீலை கிளிக் பண்ணால் போதும். பேட்டில் ராயல் கேமுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணுறது அவசியம். மொபைல் விளாட்றத விட இந்த மாதிரி கீபோர்டு, ஸ்மார்ட் டிவியில் விளாட்றது பக்காவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மொபைலில் ஒரு 2-3 கீ தான் ஒரு டயத்தில் அமுக்க முடியும். ஆனால் இதில் ஒரு 10 கீ வரைக்கும் நீங்கள் அமுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக க்ளோவால் போகிறதாகட்டும், ஷூட் பண்ணுறதாகட்டும், ஜம்ப் பண்ணுறதாகட்டும், ரன் பண்ணுறதாகட்டும் எல்லாமே இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இதை விளாண்டு பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பழகிட்டோம்னா அந்த கீஸ்லாம் நம்மளுக்கு தெரிய வர வர கேம் பக்காவாக விளாட ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமை டிவியில் தான் விளாண்டுட்ருக்கோம், மொபைல் ஃபோன் நினச்சிக்கிறாதீங்க. பழக்கம் இல்லாமல் விளாட்றதுனால கேமிங் கேவலமாக தான் இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.